சைவ புராணம், விஷ்ணு புராணம் முதலியவற்றின் உண்மையும் தத்துவ சம்மாரங்கள். நீங்கள் சொன்ன இடத்துக்கு நேரடியாக வரேன். கணபதி சுப்பிரமணிய சுவாமிகளும் தத்துவங்களை தவிர வேறல்ல. அப்போது தத்துவங்களை நீங்கள் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக நினைக்க வேணாம். இந்த சமய மதங்கள் எல்லாமே கடவுளுடைய படைப்புகளை கும்பிடுது. சமய மதங்கள் அனைத்தும் நல்லதையே போதிக்கின்றன, இறைவனுடைய படைப்புகளை பற்றி தான் பேசுகின்றனே தவிர ஒரு நாத்திக கொள்கை அது பேசலை. இங்கே ரொம்ப முக்கியம். வள்ளலார் ரொம்ப தெளிவாகவே சொல்லுவார் ஒரு இடத்துல, இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா அதை சொல்லிட்டு தான் இந்த சமய கடவுளை பற்றி தத்துவங்கள் சொல்ல முடியும். நாத்திகம் பேசுகின்ற நாக்கு முடை நாக்குன்னு சொல்கிறார். சத்திய அறிவால் அறியப்படுகின்ற கடவுள் ஒருவரே அப்படின்னு அந்த இடத்துக்கு நான் இதை சொல்லிட்டு தான் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, சமய கடவுள்கள் எல்லாம் தத்துவங்கள்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அந்த அழகான ஒரு முருகனுடைய பாடல் உண்ட கந்த சஷ்டி. அந்த கந்த சஷ்டியில் பாருங்கள், நம்மளுடைய உடல் உறுப்புகள்லாம் சொல்லி நன்றி 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 நன்றிம்பாங்க. அதில் என்ன குறை இருக்குது? அழகான பாடல் தானே. ஆனால் அந்த ஒவ்வொருமே எல்லா உறுப்புகளையுமே தெய்வமங்களை ஆக்குறீங்கல்ல,